ஸ்கூலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஈவினிங் நவி ஹோம்ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தா. ஃப்ரூட்ஸை ரொம்ப அவாய்ட் பண்ணுறா அப்படின்றதுனால அவள் ஹோம்ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது அப்படியே ஒரு பீஸாக அவளுக்கு ஆப்பிள் கட் பண்ணி கொடுத்துட்ருந்தேன். அப்படியே நைட்டு டின்னர் வேலையும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்றைக்கி நைட்டு தோசையும் வெங்காயம் மிளகாயும் தான் அரைக்க போகிறேன். இதுக்கு நான் வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம், 4-5 சிவப்பு மிளகா ரெண்டையும் கடாயில் வதக்கிட்டு கொஞ்சமாக உப்பு, புளி போட்டு மிக்சியில் அரைச்சிக்க போகிறேன். இந்த சட்னி ரொம்ப சூப்பராகவே இருக்கும். நாளைக்கு ஸ்நாக்ஸுக்கு சோளத்தை தான் உரித்து வச்சிட்ருக்கேன். இதை நான் உரித்து ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். காலையில் வேக வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படியே தோசையும் ஊற்ற ஆரம்பிச்சிட்டேன். சைட்லேயே நெல்லிக்காய் ஊறுகாய் பண்ணலாம் அப்படின்ட்டு நெல்லிக்காயை துண்டு துண்டாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதிலிருந்து ஒரு 2-3 துண்டு எடுத்து வாட்டர் பாட்டில் தண்ணிக்குள்ளே போட்டாச்சு. இந்த தண்ணியை குடித்தா சூப்பராக இருக்கும். அதே மாதிரி மீதி நெல்லிக்காயை எடுத்து ஒரு கடாயில் போட்டுட்டு கொஞ்சமாக உப்பு, மிளகாத்தூள் போட்டு நைட் ஃபுல்லாக ஊற வச்சா மார்னிங் தயிர் சாதத்துக்கு சூப்பரான சைடிஷ் தயார்.